தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை பார்த்து பிரதமர் மோடியே பயப்படுவதாக திருவெரும்பூர் தொகுதி தவிக வேட்பாளர் விஜய் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதியில் பார்க்கலாம். களம் எப்படி இருக்கு சார்? களம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. மக்கள் தன்னெழுச்சியாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். நீங்கள் 4ஆம் தேதி மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் காசு கொடுத்து கூப்பிட்டு வருது. இங்கே நாங்கள் எந்த இதுவுமே இல்லை, வேட்பாளர் மட்டும்தான் வந்தேன். மக்கள் தன்னெழுச்சியாக நிற்கிறாங்க. கண்டிப்பாக மாற்றம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் திருவெரும்பூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 40 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கேன். அதனால் மிகப்பெரிய அனுபவம். இப்போ நிற்கிறவங்களை விட எனக்கு மிகப்பெரிய அரசியல் அனுபவம் இருக்குது. அதனால் அத்தனை யுக்தியும் கையாளுவேன். சிட்டிங் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்றவர் அமைச்சர். அதே மாதிரி அதிமுக வேட்பாளர் குமார் நல்ல அறிமுகமானவர். இங்கே மக்கள்கிட்ட அவங்களை எதிர்த்து உங்களால் வெற்றி பெற முடியும். நான் அவங்களுக்கு முன்னாடிலேருந்து அரசியல் இருக்கேங்க. நீங்கள் அவங்க 2 பேர்த்தை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. சர்வீஸ் ஓரியன்டாக நான் போகாத கிராமமே கிடையாது. நான் நல்லது கெட்டது பார்க்காத கிராமமே கிடையாது. நீ களத்தில் நீ கள போராளி. நான் கள போராளிக்கும் தலைவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த முறை இளைஞர்கள் முதல் தலைமை வாக்குகள்லாம் பிரியுன்னு சொல்கிறாங்க. டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே யாருடைய வாக்கு பிரியுன்னு நினைக்கிறீங்க? ஏங்க திமுக விட்டு தாங்க நிறைய பிரியும். நீங்கள் என்ன இதில் ஏடிஎம்கே என்ன ஓட்டு இருக்கோம்? நீங்கள் எம்பி எலெக்ஷனில் வெறும் 32,000 ஓட்டு கருப்பி ஆகினார். புரியுதுங்களா? திருவெரும்பூர் தொகுதியில் 32,000 ஓட்டு தான் கருப்பி ஆகினார். நீங்கள் அதிமுக விட்டு எந்த காசுமே கொடுக்கும். அந்த எம்பி எலெக்ஷனில் இருந்தப்போ 32,000 ஓட்டு கிடச்சிச்சு. அப்போ எந்த கட்சிக்கு ஓட்டு கூட கிடச்சிச்சு? திமுகவுக்கு கூட கிடச்சிச்சு. இப்போ இந்த எலெக்ஷனில் பாருங்கள், அவங்களுக்கு பாதிப்புங்கிறது 10% 15% இருக்கும். திமுகவுக்கு பாதிப்பு தான் அதிகப்படியாக இருக்கும். அதனால தான் எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி ரிசல்ட்டு பாருங்கள். இத்தனை கட்சி கூட்டணி இருக்காங்கல்ல, எல்லாரும் மண்ணை கவராங்களா இல்லையான்னு பாருங்கள்.